பாருங்க எவ்வளோ ஆரோக்கியமான மரம். இந்த மரத்தை எவ்வளோ கரையான் அரிச்சிருப்பார். இதுக்கு பேர் செல் அரிச்சிருச்சுன்னு சொல்லுவோம். நல்ல ஆரோக்கியமாக பசுமையாக இருக்க மரத்தை இந்த செல் அரித்து அதை சாய்க்கிற மாதிரி நல்ல ஆரோக்கியமாக இருக்கிற மனுஷனை இந்த செல்ஃபோன் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்குமே இது அரித்து சாய்ச்சிடும். இது ஒரு இடத்துல மட்டும் இல்லை, இன்னும் நிறைய இடத்துல இருப்பார். 200 வருஷம் 300 வருஷம் வாழக்கூடிய ஆலமரம் அரச மரத்தை கூட இந்த செல்லை அரிச்சிருக்கு சார். இன்னைக்கு நிறைய பாலியல் குற்றச்சாட்டுகள் 2 வயசு குழந்தைக்கு நடக்குது. போன வாரம் மூதாட்டிக்கு சென்னையில் யாசகம் வாங்குற மூதாட்டிக்கு துன்புறுத்தல், இறந்துட்டாங்க. இப்படி நிரம்ப நடக்கிறதுக்கு காரணமும் இந்த கைபேசி தான். இது ஒரு குப்பை, ஆபாச குப்பை. இதுலேருந்து இளைஞர்கள் 3 மணி வரைக்கும் தூங்க மாட்டேங்கிறாங்க. பெற்றோர்கள் கேட்டதை வாங்கி கொடுப்பது குழந்தைக்கு எவ்வளோ ஒரு அன்போ, அவங்கள கண்டிப்பதும் ஒரு வகையான பேரன்பு. இந்த கண்டிப்பது இன்னைக்கு கொஞ்சம் சங்கடத்தை தரும், பிற்காலத்தில் அந்த குழந்தைக்கு பெரிய வளர்ச்சியை தரும். எங்களுக்கு அப்படி கண்டிச்சாங்க. அது மாதிரி ரொம்ப பாலியல் குற்றச்சாட்டு, பாலியல் பிரச்சனைகள் இது வருவதற்கு காரணம் இந்த கைபேசியும் ஒரு காரணம், மது போதை வஸ்துக்கள் ஒரு காரணம். அதனால் உங்கள் குழந்தைகளை கண்டிங்க. இவ்வளோ ஒரு மரத்தை செல்லரிக்கிற மாதிரி உங்கள் அழகான குழந்தையும் இந்த செல்போன் அரிக்குது. செல்போனை சோதிக்கணும், பாதுகாக்கணும். பெற்றோர் ரொம்ப கவனம் செலுத்தணும்.